அது என்னன்னா, இதுவரை 100 பேர் இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு தொழிற்சாலையில் 100 பேர் இருந்தாலே அரசாங்கத்திடம் அனுமதி, அதாவது தொழிலாளர் துறை. இனிமேல் 300 பேர் வரை அனுமதி வாங்க தேவையில்லை. ஆக்சுவலாக பெரும்பாலான நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 90% தொழிலாளர்கள் வேலை பார்ப்பதை நீங்கள் இப்போ உள்ள கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 90% பேர் இதுக்குள்ளே வர மாட்டாங்க. அதாவது 90% வேலை தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் 90% பேரை எந்த நேரத்தில் அனுப்ப முடியும் அல்லது லே ஆஃப் ஆகும். ஸ்டெர்லைட் விவகாரத்தில் ஆசிஷ் குமார் ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கும்போது நீதிமன்றம் என்ன டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அப்படி இருந்தால் ஸ்டெர்லைட் நிர்வாகத்தினுடைய அப்படி இருந்தால் அப்படி எழுதி வச்சிருக்கியா? நீ சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணுமே தவிர அவர் சொல்றது பிரச்சனையில் என்ன ஆகும்னா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் நல்லா இருக்கும், அதே சமயத்தில் ஈஸ் ஆஃப் லிவிங்கிறது துறையா அது சாத்தியமே இல்லாத ஒரு துறையாக 24 மணி நேரம் இந்த வேலையிலே இருக்கும். இப்போ தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு பொறுத்தளவில் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஸ்டாண்டிங் ஆர்டர், நிலையான விதிகள். இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் என்னவா இருக்க முடியாது, மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டரில் இருக்கக்கூடிய உரிமைகளுக்கு கீழே நீங்கள் ஒன்றும் போட முடியாது. இப்போ யாராவது 2 பேர் சேர்ந்து நான் உனக்கு கொலை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஒப்பந்தம் பண்ணுறோம், அல்லது நான் உன்னை அடிமையாக வைக்கிறேன், நீ தீண்டத்தகாதவரான இரண்டாவது சம்பந்தப்பட்டு அந்த பெண்களுக்கே இருக்கக்கூடிய பிரத்யேகமான பிரச்சனைகள் சிலது. இப்போ நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் அவங்களால எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. இப்போ சில இடங்களில் பீரியட்ஸுக்காக விடுமுறையை கொடுக்குறாங்க. அது ஏன் வருது? இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம், எனவே இல்லைன்னு இங்கே நிராகரிக்கும். அப்படி அப்படின்னு தான் சொல்றேன். ஆனால் இப்போ சமீபத்தில் எத்தனை 1000 பேரை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. ஏதாவது கேள்வி கேட்கணும். தொழிலாளி சட்டம் கொண்டா வராங்க. ஒன்று லாபம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. டெய்லி வெற்றி நடந்துருந்தாலும் நட்டம் வரும் என்றால் எம்ப்ளாயர் காலில் கேட்கிறாலும் அவன் அதை எது தீர்மானிக்கணும்? தொழில் அமைப்பு லாபம் தான். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஒன்றிய அரசு நீண்ட காலமாக இருந்த தொழிலாளர் சட்டங்களுக்கு பதிலாக புதிய தொழிலாளர் சட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் சாதக பாதகமாக என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? பாதகம்னு எதுவும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பாதகமான அம்சங்களை முதலாளிகள் தங்கு தடையிட்டு சுரண்டுவதற்கான வாய்ப்பை இது உருவாக்குது. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ 29 சட்டங்கள் இருந்தது. இப்போ இதெல்லாம் சட்ட தொகுப்புன்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்குள்ள பல விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போ வேலை அளிப்பவர்கள் முதலாளிகள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவெல்லாம் ஒரு பரிந்துரை என்கிற அம்சத்துக்குள்ளே தான் வருது. ஆனால் அதே சமயத்தில் தொழிலாளிகளுக்கு பல கட்டாயமான விஷயங்களை உட்படுத்தி இருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கணுன்னா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் 18,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தொழிலாளிங்கிற வரையறைக்குள்ளே வரமாட்டார்.
இப்போ நீங்கள் 18,000 சம்பளம் என்பது நீங்கள் ஆவரேஜாக பாருங்களேன், 600 ரூபா 700 ரூபா சம்பளம் வாங்கினாங்க. பெரும்பாலான தொழிலாளிகள் இந்த காலத்தில் 18,000க்கு மேலே சம்பளம் வாங்கினாங்க. அப்போ ஒரு பெரும் பகுதியை இந்த தொழிலாளர் சட்டங்கள் என்கிற வரம்புக்குள் இருந்து இது முதலையே தள்ளி விட்டுறது. அது ஒரு அம்சம். ரெண்டாவது, நிரந்தர வேலை அப்படிங்கிறது தான். வேலைனாலே நிரந்தர வேலை தான், மற்றெல்லாம் அத்துக்குளிக்கிறது. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நீங்கள் வேலைக்கு வரும்போதே 2 வருஷம் தான் வேலை பார்க்கணுன்னா 2 வருஷத்துக்கு பின்னால் நீங்கள் வெளியே போகணும். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் வருஷத்தில் இருந்தே நான் வந்து 1 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, முன்னாடி வந்து 5 வருடம் வேலை செய்தாதான் கிராஜுவிட்டி கொடுப்பாங்க. இப்போ 1 வருஷம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் 1 வருஷத்துலேயே 1 வருஷத்தில் உங்களை தங்குதடை இல்லாமல் வேலை நீக்கம் செய்யலாம் அப்படின்னு ஒன்றை வச்சுக்கிட்டு, நீங்கள் 1 வருஷத்துக்கு மேலே எத்தனை வருஷம் வேலை பார்க்குறீங்களோ, 1 வருஷத்துக்கு 15 நாள் என்கிற இந்த வரம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை நிரந்தரமாக நிர்வாகத்தோடு ஒரு பேரம் பேசுவதற்கான தன்மையை அது காலி பண்ணிடும். ஏன் இது அப்படின்னா, இப்போ அரசாங்கத்தினுடைய இன்டென்ஷனே என்னவா இருக்குது, கிட்டத்தட்ட ஒன்றிய அரசினுடைய பணியிடங்களில் 10 லட்சம் பேர் 10 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு. பொதுத்துறை நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா 2014 13 லட்சம் பேர் நிரந்தர வேலையில் இருந்தாங்க. இப்போ 9 லட்சம் பேர் தான் இருக்காங்க. 4 லட்சம் பேர் அந்த பணியிடங்கள் ஒன்று கொஞ்சம் பேரை கான்ட்ராக்ட் கேஷுவல் என்கிற முறையில் எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான பகுதியை அது வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்தியாவில் இருக்கிறதுல பெரிய வேலை அளிப்பவர் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் என்டிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரயில்வே தான். 13 லட்சம் பேர் வேலை பார்க்குற இடம், 14 லட்சம் பேர். ஆனால் இப்போ காலி இடங்கள் 3,20,000 காலி பணியிடங்கள் இருக்குது. அந்த 3,20,000 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,70,000 சேஃப்டி சார்ந்த விஷயங்களே இருக்குது. எனவே ஒன்றிய அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி தான் ஒன்றிய அரசினுடைய பணிகள்லையும் வரும் என்கிற காரணத்தினால பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லே ஆஃப் விடணும்னு வச்சுக்கோங்களேன், அரசாங்கத்திடம் அனுமதி வாங்கும், அதாவது நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த நோட்டீஸ் கொடுத்த பிறகு யூனியன்கிட்ட கேட்பாங்க. ஸோ அதுக்கு பின்னால் பெரும்பாலும் இப்போ என்னென்னா லே ஆஃப் கேட்டாங்கன்னா பெரும்பாலும் கொடுத்துருவாங்க. பட் அது என்னன்னா, இதுவரை 100 பேர் இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு தொழிற்சாலையில் 100 பேர் இருந்தாலே அரசாங்கத்திடம் அனுமதி வாங்கணும், அதாவது தொழிலாளர் துறையிடம். இனிமேல் 300 பேர் வரை அனுமதி வாங்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பெரும்பாலான நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 90% தொழிலாளர்கள் வேலை பார்ப்பதை நீங்கள் இப்போ உள்ள கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 90% பேர் இதுக்குள்ளேயே வரமாட்டாங்க. அதாவது 90% வேலை தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்களில் 90% பேரை எந்த நேரத்திலையும் வீட்டுக்கு அனுப்ப முடியும் அல்லது லே ஆஃப் விட முடியும். 6 மாதம் 1 வருஷம் அப்படின்னு விட முடியும் என்கிறார். அடுத்து வந்து தொழிற்சங்க உரிமைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7 பேர் இருந்தால் ஒரு தொழிற்சங்கம் ஃபார்ம் பண்ணிடலாம். பட் தொழிற்சங்கம் இருக்கிறவங்கள தேடி தேடி வேட்டையாடுவாங்க. இப்போ நான் வந்து தொழிற்சங்க ஊழியராக இருந்து நான் உட்பட 5 பேர் டிஸ்மிஸ் ஆகும். பட் அன்னைக்கு எங்களுக்கு இருந்த பாதுகாப்பு இன்னைக்கு கிடையாது. இப்போ என்னன்னா 7 பேர் இருந்தால் ஒரு தொழிற்சங்கம் ஆரம்பிக்கலாம் என்பது நிலைமையிலிருந்து 100 பேர் அல்லது 10% பேர். இப்போ 1000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா நீங்கள் 100 பேர் ஏற்றுக்கொண்டா தான் ஒரு சங்கத்தை உருவாக்க முடியும். அல்லது 10 பேர் இருந்தால் உருவாக்கலாம் என்கிற நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா, நீங்கள் சங்கமாக உருவாகுவதற்கான நிலைமையை காலி பண்ணுறது. அப்புறம் சில பெரிய நிறுவனங்களில் என்ன இருக்குன்னா, அவுட் சைடர்ஸை ஏற்கனவே வச்சிருந்தாங்க. இப்போ தோழர் ஏ சௌந்தரராஜன் ஒன் இண்டஸ்ட்ரி பல இதில் இருக்கார். இப்போ நீங்கள் சாம்சங் அதில் பார்த்தீங்கன்னா தோழர் முத்துக்குமார் இருக்கார். தோழர் விபி சந்திரன் எங்கேயுமே வேலை பார்க்குறார். ஆனால் அவர் வந்து பல நிறுவனங்களில் வேலை பார்க்குறார். காரணம் என்னன்னா, கொஞ்சம் வெளியே இருக்கிறவங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு தயக்கம் இல்லாமல் விஷயங்களை சொல்ல முடியும். இப்போ அதை என்ன வச்சுட்டாங்கன்னா, ஏற்கனவே ஒரு 30 பேர் ஆஃபீஸ் பேரர் இருக்காங்கன்னா 10 பேர் இருக்கலாம். இப்போ என்னென்னா அதிகபட்சம் 5 பேர் தான் இருக்க முடியும் என்கிற நிலைமையை கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா
இப்போ தொழிலாளர் நீதிமன்றங்கள் இருக்கு, அதுக்கு பதிலாக ட்ரிபுனலை உருவாக்குறாங்க, தீர்ப்பாயங்களை உருவாக்குறாங்க. தீர்ப்பாயங்கள் பெரும்பாலும் என்னவா இருக்கும்னா அது வந்து அதிகாரிகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அவங்க ஏதாவது துறை சார்ந்து இருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய சிரமம். அதே போல் இப்போது என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அல்லது வேற ஒரு தொழில்தாவா எழுப்புறது அப்படின்னு இருந்தால் நான் வந்து 3 வருஷ காலம் கூட லேட்டாக நான் பண்ண முடியும். அதை 2 வருஷமாக குறைச்சிட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைக் நோட்டீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். தொழிலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 14 நாளைக்கு முன்னால் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்கணும், சட்டப்படியான ஸ்ட்ரைக்குன்னு. பட் இங்கே சட்டப்படியான ஸ்ட்ரைக்குன்னு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 14 நாள் நீங்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தோன்னே தொழிலாளர் துறை பேச்சுவார்த்தை கூப்பிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்னது, பேச்சுவார்த்தை நிலுவையில் இருக்கிறது, எனவே நீ போகிற ஸ்ட்ரைக்கு சட்டத்துக்கு புறம்புன்னு சொல்லுவாங்க. எனவே பெரும்பாலான வேலை நிறுத்தங்கள் சட்டப்புறம்பான வேலை நிறுத்தங்கள் தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 60 நாளைக்கு முன்னால் நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ 60 நாளுங்கிறது 2 மாதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இதுக்கிடையில் தொழிலாளிகளை அவங்க அச்சுறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அதுக்கு பின்னால் அந்த மாதிரியான விஷயங்கள். பிறகு பிஎஃப் வந்து 12% இருக்காது, அதை 10% குறைக்கிறாங்க. 10% என்கிற இந்த சதவீதத்தை குறைப்பது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஊதியத்துக்கான வரையறையை மாற்றுறாங்க. ஆனால் இதில் பேசிக் பேவை வந்து 50% அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார். அதுதான் நீங்கள் 50% அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே என்ன இருக்கோ, இப்போ நீங்கள் வந்து நியோலிபரல் அஜெண்டா, நவீன தாராளமயம் வந்துட்ட பிறகு இப்போது உங்களோட வயசுக்கு நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ என்னோட வயசுக்கு அப்போது நீங்கள் அக்டோபர் நவம்பர் மாதம் வந்துட்டாலே தமிழ்நாடு முழுவதும் போனஸுக்கான போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, அப்படி போராட்டங்களை நீங்கள் பெருசாக பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா, நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க வந்து உங்கள் சம்பளம் என்னன்னு கேட்டால் சம்பளம்னு சொல்ல மாட்டாங்க, சிடிசின்னு சொல்லுவாங்க, காஸ்ட் டு த கம்பெனி. இந்த காஸ்ட் டு த கம்பெனியில் அவன் எதையெல்லாம் சேர்த்துறான்னா, உங்கள் அடிப்படை சம்பளம் அல்லது பஞ்சப்படி அல்லது வீட்டு வாடகைப்படி இதெல்லாம் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஏரியாவுக்கு அவன் ஷிஃப்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா போனஸை அதில் சேர்க்கிறான், மெடிக்கல் அலவன்சஸாக அதுக்குள்ளே சேர்த்துறான். இப்போ அதே போல் வந்து நீங்கள் ட்ராவலிங் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, அதை அதுக்குள்ளே சேர்த்துறாங்க. இப்போ நீங்கள் நம்ம பிள்ளைங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், இந்த சாம்சங் போராட்டத்தின் போது கூட அந்த நிறுவனம் வந்து ஒரு இது வெளியிட்டாங்க, நாங்கள் குறைஞ்சபட்சம் சிடிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 25,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 25,000 ரூபாய்ங்கிறது நல்ல சம்பளமா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கணும். ஆனால் அந்த 25,000 ரூபாயே உண்மையான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இவங்களுக்கு கொடுக்குற டீ, இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வரக்கூடிய பஸ்ஸஸ், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய போனஸ், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்கிரேசியா, இது மொத்தமும் சேர்ந்ததாக இருக்கும். எனவே உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிரும்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ அப்போ 50% அடிப்படை சம்பளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்க இதிலேருந்து பின்னால் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, சம்பளம் 50% தானே, மற்றெல்லாம் அலவன்ஸ் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து அதிகரிக்க மாட்டாங்க. எனவே அது ஒரு பம்மாத்தே தவிர உண்மையான விஷயம் இல்லை. அதே போல் ஃப்ளோர் லெவல் வேஜ் நாங்கள் மினிமம்னு சொல்கிறாங்க. இந்த மினிமம்ங்கிறத ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இப்போ நான் உதாரணமாக தூத்துக்குடியில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தேன். அப்போ நாங்கள் என்ன கேட்டோம்னா, இப்போ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நீங்கள் வந்து ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஒன்றிய அரசினுடைய ஒரு துறை வெளியிட்டு கொண்டே இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் பஞ்சப்படி கொடுப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நாங்கள் இருக்கும்போது நாங்கள் என்ன கேட்டோம், நாகர்கோவில் கொடுக்கணும். ஏன்னா நாகர்கோவில் காஸ்ட் ஆஃப் லிவிங். அஃப்கோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு ஏற்றுக்கல. எப்பா சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, தூத்துக்குடியில் ஃபேக்ட்ரி இருக்குது, அல்லது இவங்க ஆல் இண்டியா லெவலில் கொடுக்குறது, இதை விட்டுட்டு கன்னியாகுமரி ஏன்பா கேட்குறீங்க, காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம்னு சொன்னோம். ஏன்னா நீங்கள் இல்லை அப்படி எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த 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 ஊதிய வரையறை குறைந்தபட்ச சம்பளத்தை
ஒரு பரிந்துரையாக மட்டும் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் 846 ரூபா ஆவரேஜ் குறைந்தபட்ச கூலி 846. இதில் பாதி கூட குஜராத்தில் இல்லை. தமிழ்நாடு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி, வேஜ் ஆவரேஜ் வேஜ் ஃபஸ்ட் இடத்துல அது இருக்கும். நீங்கள் ஆவரேஜ் வேஜுங்கிறத எங்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், சில கான்சன்ட்ரேட்டடாக அதிக சம்பளம் கொடுக்குற இடத்துல எடுத்திங்கன்னு வச்சு, இப்போ உங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், எனக்கு 10,000 ரூபா சம்பளம், நம்ம 2 பேருக்கும் ஆவரேஜ் வந்து 55,000 ரூபாய்ங்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அது 1 லட்ச ரூபாயும் பிரதிபலிக்கிறது இல்லை, இந்த 10,000 ரூபாயும் பிரதிபலிக்கிறது இல்லை. எனவே அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பாதுகாப்புன்னு நீங்கள் பேசும்போது குறைந்தபட்சம் கீழ் லெவலில் இருக்கவங்களை பற்றி தானே பேசுவீங்க. அதுக்கான வாய்ப்பை இது கட்டாயப்படுத்தலாம். நீங்கள் ஃப்ளோர் லெவல் வேஜ்னு இன்னொரு கஷ்டம் என்ன இருக்குன்னா, இவன் ஃப்ளோர் லெவல் வேஜ்னு மேலே இருந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் முதலாளி என்ன பண்ணுவார், இந்த வேஜை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இப்போது இவங்க மினிமம் வேஜ் கொடுத்த பிறகும் கூட ஒரு மாநில அரசாங்கம் அதிகமாக பண்ணுது. அதுதான் கேரளாவில் இருக்கிறது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கம்பேரிட்டிவாக பெட்டராக இருக்குது. அதான் நான் சொன்னேன், இதில் பாதி தான் எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதுவும் கூட ஒரு பரிந்துரையாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆம்பிள் பவர், அதை எவனும் பயன்படுத்துறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆட்களாக தான் இருப்பாங்க, அவங்க கெஸ்ட் ஹவுஸில் தான் வந்து தங்குவாங்க. ஈவன் அவங்க வந்து இந்த போலீஸ் உட்பட எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுப்பாங்க. போலீஸு, லேபர் டிபார்ட்மெண்ட்டு, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இப்போ நீங்கள் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் ஆசிஷ் குமார் ஐஏஎஸ் கலெக்டராக இருந்தபோது ஒரு அஃபிடவிட் போட்டார் உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றம் என்ன கேட்டது, இது என்ன டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அஃபிடவிட்டா ஸ்டெர்லைட் நிர்வாகத்தினுடைய அஃபிடவிட்டான்னு தூக்கி போடுச்சு. அப்படி எழுதி வச்சிருக்கியா, நீ சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணுமே தவிர அவன் சொல்றது இல்லை. இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த ஆய்வாளர்கள் வெறும் ஆய்வாளர்கள் மட்டும் இல்லை, அவங்க வந்து ஃபெலிசிட்டேட்டர், அவங்கள வந்து ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபெசிலிட்டேட் பண்ணுவது என்பதனுடைய வரையறை அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஆய்வாளர் போகலாம், ஆனால் என்ன சொல்லலாம்னா நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி, ஐயா இதையெல்லாம் நீங்கள் அமல்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான, அதாவது அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான அதிகாரம் படைத்தவராக இருந்ததிலிருந்து, ஐயா நிறைவேற்றுங்க அப்படின்னு கொஞ்சம் கெஞ்சுற ஆளாக மாறி போயிடுவார். அப்புறம் இன்னொரு வரையறை, இப்போ மின்சாரத்தை பயன்படுத்துகிற ஒரு தொழில் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது என்னவா இருக்குது அப்படின்னா, 10 பேர் இருந்தால் அவங்க தொழிலாளர்கள், இந்த தொழிலாளர் சட்டம் பொறுக்கும். இனிமேல் 20 பேர் இருந்தால் தான் பொறுக்கும். நீங்கள் அதே போல் மின்சாரம் இல்லாத இடத்துல 20க்கு பதிலாக 40 பேர் இருந்தால், இதுவரை 20 அதை 40 2 மடங்காக மாற்றுறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு சிறு குறு தொழில்களில் இருக்கிறவங்க இந்த ஏரியாவுக்குள்ளேயே வரமாட்டாங்க என்கிற நிலைமையை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ பொதுவாகவே நீங்கள் மாடர்னைசேஷன் அது இதெல்லாம் வர்ற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், ஏற்கனவே ஆட்கள் குறைஞ்சிருவாங்க. இப்போ நீங்கள் வரையறையும் இந்த மாதிரி வைக்கிற போது இன்ஃபேக்ட் பெரும் பகுதி சிறு குறு தொழில்களில் இருக்கவங்க இதுக்கு வரமாட்டாங்க. அப்புறம் வார விடுமுறையை ஒருத்தர் மறுக்கலாம். இப்போ எனக்கு வார விடுமுறை நிர்வாகம் நினச்சி மறுக்கலாம் முடியாது, சரியா? வார விடுமுறை மறுக்கலாம்னா 6 நாள் வேலை பார்த்தா 7வது நாள், அல்லது 5 நாள் வேலை பார்த்தா 2 நாள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் 10 நாள் வேலை பார்த்துட்டு 4 நாள் லீவ் விடுன்னு சொல்லலாம். ஸோ அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த தன்மையை புரட்டி போட்டோம். ஆனால் ஊழியர்களுடைய அனுமதி பெற்று தான் வந்து நிறுவனம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஊழியர்களுடைய அனுமதி, இப்போ நீங்கள் வந்து ஒன்று சொல்கிறாங்க, அதாவது ஹசாடாஸ் இண்டஸ்ட்ரியில் பெண்கள்கிட்ட அவங்க அனுமதி கேட்டு கொடுக்கணும். அப்படி நடக்குமா? நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் அதை உங்களால் வந்து முடியாதுன்னு மறுக்க முடியுமா? மறுத்தா என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஊழியர்களுக்கு நீங்கள் சாம்சங் மாதிரியான தொழிற்சாலை இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 29C கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கான உரிமை இருக்குல்ல, சங்கம் சேரும் உரிமை, அதை அவன் அனுமதிக்க மாட்டான்றான்.
நம்ம லேபர் டிபார்ட்மெண்ட்டு அதை என்ன செய்ய மாட்டேன்னுது, பதிவு செய்ய மாட்டேன்னுது. அப்புறம் நீங்கள் அதுக்கு பின்னால் கோர்ட்டுக்கு போனால் 4 வாரத்தில் நீ பதில் கொடுன்னு சொல்லிட்டு, அதில் என்ன இருக்குது, சட்டத்தை அமல்படுத்துறது தானே, நீ ஏன் முடியாதுன்னு சொல்கிறாயின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த 4 வாரமும் இல்லாமல் அதுக்கு பின்னால் 2 மாதம் கழித்து தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைமைகளில் நீங்கள் அனுமதி பெற்று, அதுக்கு அனுமதி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி, அவர்கிட்ட நீ இந்த வாரம் வேலைக்கு வந்திருப்பா அப்படின்னு சொன்னால், இல்லை சார் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அந்த சூழ்நிலை இருக்கா? அது கிடையாது. இன்னொன்று, ஊழியர்கள் வந்து ஓட்டி பார்த்தா அவங்களுக்கு வந்து விடுமுறை வந்து தரணும், இன்னொன்று இரட்டிப்பாக ஊதியம் தரணும் அப்படின்னு இந்த சட்டம் வந்து கட்டாயப்படுத்துது இல்லையா சார்? இல்லை, இப்போ அப்படி தான் இருக்குது. பல பேர் அதை சில பேர் அதை செய்கிறதில்ல. ஆனால் இப்போவும் கட்டாயமாக அந்த சட்டம் தான் இருக்குது. அதாவது ஒரு தொழிலாளி, ஆனால் இந்த சட்டத்தில் எவ்வளவு நேரம் வேலை பார்க்க, ஓவர் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிர்பந்தம் இருந்தது. இப்போ புதுசாக வந்திருக்கிறதுல அந்த நிர்பந்தத்தை அவங்க எடுத்துட்டாங்க. அப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், டெய்லி உங்களுக்கு ஓவர் டைம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஓவர் டைம் பிஎஃப்ல சேராது. ஓவர் டைம் ஒரு தனி தொழிலாளி வர மாட்டார். 2 பேரை தினசரி 4 மணி நேரம் வேலை வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 3ஆவது ஆள், இப்போ நீங்கள் வந்து கண்டினியூஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் இடையறாத ஆட்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு மேனிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மேனிங் பாயிண்ட்னா, நீங்கள் ஒருத்தர் வேலை பார்க்குற ஒரு இடம், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வருவார், செகண்ட் ஷிஃப்ட் வருவார், நைட் ஷிஃப்ட் ஒருத்தர் வருவார். அப்போ 3 பேர். இந்த 3 பேருக்கும் வீக்லி ஆஃப் கொடுக்கணும். இந்த 3 பேருக்கும் ஆர்டினரி லீவு அதாவது கேஷுவல் லீவ் கொடுக்கணும், மெடிக்கல் லீவ் கொடுக்கணும். இப்படி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேன் பவருக்கு நீங்கள் வந்து 3 பேர் இருந்தால் போதும்னு இல்லை, 4.12 மேன் பவர் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். வெறுமனே 3 பேர் வந்தால் போதும். அப்போ அவர் லீவு போடுற அன்னைக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ ஓவர் டைம் கொடுத்து நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்கன்னா, இந்த 4ஆவது ஆளை பற்றி அவர் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. அவருக்கு பிஎஃப் கட்ட வேண்டியது இல்லை, அவருக்கு இஎஸ்ஐ பிடித்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 நபர்களை வச்சு வேலை வாங்கிட முடியும் என்பது அதுக்குள்ள இருக்கு. அடுத்து நீங்க வந்து கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தற்காலிக ஒப்பந்த பணியாளர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் வருங்கால வைப்பு நிதி, காப்பீடு, இந்த மாதிரியான சலுகைகள் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. இப்போ பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் இந்த சட்டம் வந்து கட்டாயமாக்கப்படுது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற ஊழியர்களுக்கெல்லாம் இந்த சட்டம் வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பிரச்சனை வருது. ஸ்விக்கிக்கும் ஜொமேட்டோவுக்கும் யார் வேலை அளிப்பவர்? இப்போ நம்ம ஓலா, ஊபர் இதெல்லாம் பார்க்குறோம்ல, அதில் யார் முதலாளி? இப்போ நீங்கள் ஸ்பிக் நிறுவனம், ஓகே, ஏசி முத்தையா குரூப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் டிஐ சைக்கிள்ஸ், பாரி கம்பெனி இதெல்லாம் ஓகே, முருகப்பா குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிவி சுந்தரம் குரூப்னு சொல்கிறோம். இந்த ஓலாவும் ஊபரும் யார் குரூப்பு? அது ஒரு ஆப். நீங்கள் வந்து அதிகபட்சம் என்ன பண்ண முடியும்னா அந்த ஆப்பை தடை செய்ய முடியும். நீங்கள் பரவலாக இருக்காங்க, எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. 2வது, அதை யார் ஐடென்டிஃபை பண்ணுறது? இதில் ஓலாலேயோ ஊபர்லேயோ வேலை பார்க்குறாங்க. அப்போது இதுக்கு என்ன தேவை? இந்த தேவையில் தான் என்னென்னா, தொழிலாளர் துறையினுடைய அதிகாரமிக்க அதிகாரிகள் இந்த வேலையை செய்கிறது அவசியம். அதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு இப்போ இந்த துறையில் வேலை பார்த்தால் இவருக்கு 1 கோடி ரூபாய் வரை சம்பளம் கொடுக்கலான்னு நீங்கள் வாட்டில் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் இவருக்கு சம்பளம் கூட நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு போகலாம். அதை கொடுக்கலைன்னா யார் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற கேள்வி இருக்கு. நீங்கள் ஜிக் ஒர்க்கர்ஸுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்கள எந்த ஆக்ட் கீழே கொண்டு வர்றதுன்னு பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்களுக்கும் முழுமையான இது இல்லாமல், இப்போ அவங்களுக்கு குறைஞ்சபட்ச கூலி என்ன? அவங்களுக்கு குறைஞ்சபட்ச கூலியை நீங்கள் வரையறுத்திருக்கீங்களா? கிடையாது. எவ்வளவு வேலை நேரங்கிறத வரையறுத்திருக்கீங்களா? கிடையாது. 8 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ வேலை பார்க்கணும், குறைஞ்சபட்ச சம்பளம் இவ்வளவாவது கொடுக்கணும், அல்லது இன்சென்டிவ் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும், எதுவும் கிடையாது. அப்போ இந்த தொழிலாளி என்ன பண்ணுறாரு? 24 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. நீங்கள் இரவு நேரங்களில் ஏதாவது தனியாக நிற்கிற இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த ஊழியர்கள்ட்ட நீங்கள் பேசி பாருங்க.
அவன் எல்லாத்துக்கும் காஸ்ட்லி உணவை, சுவையான உணவை கொண்டுக்கிட்டே போவான், நேரம் காலம் இல்லாமல். ஆனால் அவன் என்ன சாப்பாடு வச்சு சாப்பிடுவான்னு கேளுங்க. என்னைக்காவது அந்த தொழிலாளிகளை எங்கேயாவது சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அப்போ என்னன்னா, இந்த தொழிலாளிகளுக்கு ஒன்று குறைந்தபட்ச கூலியை உருவாக்குறது, அவங்க தங்கிறதுக்கான ஏற்பாடை உருவாக்குறது, அவங்க போகும்போது பாதுகாப்பில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு அடிபட்டா இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கேட்டபோது அவங்க அதை பற்றி சொல்லாமல் இவங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. பிஎஃப் இஎஸ்ஐ யாரை வச்சு பண்ணுவாங்க? இப்போ ஒரு ஒர்க்கர் பல இடங்களில் பதிவு பண்ணி வச்சுருக்காரு. இப்போ ஸ்விக்கியில் இருக்கிறவர் ஒரு ஹோட்டல்கிட்ட மட்டும் இருக்க மாட்டார் இல்லையா? காலத்தில் இருந்ததுக்கு பதிலாக இப்போ என்னென்னா க்ளவுட் கிச்சன். இப்போ நான் நினச்சேன்னா ஒரு 10 பேர்கிட்ட ரெகுலராக கொண்டு போய் கொடுக்குறதுக்கு, இப்போ அப்படியெல்லாம் வந்திருக்கு. குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்காங்க, எங்கெங்கேயோ போகிறதுக்கு பதிலாக ஒரே இடத்துல இருந்து சமையல் 3 நேரமோ அல்லது 1 நேரமோ கொண்டாந்து கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, அப்படி வர்றவங்க வந்து எங்கேயும் பதிய மாட்டாங்க. இவங்க கூப்பிடுவாங்க, அவங்க போவாங்க, கொடுப்பாங்க. இவங்களுக்கான பாதுகாப்பு என்று எதுவும் இல்லை. எனவே அது ஒரு ஏமாற்று வேலையை தவிர அடிப்படையில் அந்த ஊழியர்களை முழுமையாக இந்த பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வர்ற ஏற்பாடாகும். அடுத்து ஆதார் நம்பர் கூட யூஏஎன் சொல்லப்படுற யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் இணைச்சிட்டோம் அப்படின்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அது பயனாக இருக்கும். குறிப்பாக சொல்லலாம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ புலம்பெயர் தொழிலாளிகளுக்கு என்ன ஆதாரம் இணைச்சிட்டா நீங்கள் வந்து அந்த போர்ட்டபிலிட்டியை பற்றி அவங்க பேசுகிறாங்க. இங்கே பிஎஃப் பிடிக்கிறாங்க, இன்னொரு இடத்துக்கு போனால் பிஎஃப் பிடிக்கும். இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய இதர அம்சங்கள் என்ன? ஏன் புலம்பெயர்ந்து வரான்? நீங்கள் உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஊர் தொழிலாளி மொழி எப்போதுமே ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு மீடியம் மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு பவரும் இருக்குது. நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் சார் இவன் எனக்கு சம்பளம் தரல சார் அப்படின்னு பேசுகிறதுக்கும், ஒரு பெங்காலில் இருந்து வர்ற தொழிலாளி அவன் என்னன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூட முடியாது, அவனுக்கு இந்த தமிழ் தெரியலைன்னா. இன்னொன்று, ஒரு பாரபட்சம் என்பது இயல்பாகவே இருக்குது. நீங்கள் தமிழ் பேசுகிறவங்க அல்லது மலையாளம் பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க அவங்க ஊரில் இருக்கிறதுக்கும் மற்ற ஊரில் இருக்கிறவங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதனால தான் நீங்கள் என்ன நடக்குதுன்னா, ஏன் அந்த தொழிலாளிகளை இங்கே கூப்பிட்டு வர்றாங்க? இப்போ கோவை, திருப்பூர் இந்த மாதிரியான இடங்களில் ஏராளமான வெளிமாநில தொழிலாளர்கள் வராங்க. நம்ம ஆள் 800 ரூபாய்க்கு பார்க்குற வேலையை அவன் 300 ரூபாய்க்கு பார்க்குறான். நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் பக்கத்தில் ஒரு நண்பரை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அவர் வந்து செங்கல் சூளை வச்சுருக்காரு. அதில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளிமாநில தொழிலாளர்கள். நான் அவர்கிட்ட கேட்டேன், எதுக்கு வச்சுருக்கீங்க? அவங்க எல்லாரும் இங்கேயே தங்கியிருப்பாங்க. அவங்க வந்து நான் வந்து ரேஷன் அரிசி வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவேன், ரேஷனில் பருப்பு வாங்கி கொடுத்துருவேன், எண்ணெய் வாங்கி கொடுத்துருவேன். அவன் லீவு கேட்க மாட்டான். ஏன்னா சாவுக்கு போகணும், கல்யாணத்துக்கு போகணும், சடங்குக்கு போகணும், குழந்தை பிறப்புக்கு போகணும், எதுவும் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் வெளியூர்லேருந்து வந்திருக்கான். ஸோ லீவு போட மாட்டான். நம்பர் 1. ஞாயிற்றுக்கிழமை லீவு என்பது கிடையாது. அடுத்து வந்து என்னென்னா, நான் வந்து செங்கல் அறுக்கிறது உங்களுக்கு தெரியல, வெயிலில் காய வைக்கணும் முதல்ல, அப்புறம் தான் அதை எடுத்து சுடுவாங்க. இப்போ வெயிலில் காய வச்சுக்கிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதை மூடி வைக்கணும், பாதுகாக்கணும். அப்போது நீங்கள் உள்ளூர் தொழிலாளிகளுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா என்னென்னா, அவர் வீட்டுக்கு போயிடுவார், இவர் வீட்டுக்கு போக மாட்டார், இங்கே தான் இருப்பார். ஒரு சுரண்டல், அப்பட்டமான ஒரு ஒரு மனிதத்தன்மையற்ற சுரண்டலை நீங்கள் இங்கே பார்க்கணும். அஃப்கோர்ஸ் அவன் என்ன சொல்கிறான், என் ஊரில் இவ்வளவு கிடைக்கலையே அப்படின்றான். அவன் ஊரில். அப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன வருதுன்னா, ஒரு முதலாளி நோக்கில் இருந்து பாருங்களேன், அவருக்கு ரவுண்ட் த கிளாக் ஆள் கிடைக்கிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த உள்ளூர் தொழிலாளி வந்தான்னா இவன் 10 பேரை வச்சு வேலை பார்க்குறதுக்கு பதிலாக 15 பேரை வச்சு வேலை பார்க்க வேண்டியிருக்கும். இரவு நேரத்தில் கூப்பிட்டா அதுக்கான சம்பளத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ உள்ளூர் தொழிலாளி வேலையற்றவனாக மாற்றப்படும் அபாயம் அதுக்குள்ளே இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த காலத்தில் இது வந்து ஒரு அதை என்ன சொல்கிறது, உலகம் முழுவதும் அப்படி மாறிடுச்சு.
இல்லையா? இந்திய தொழிலாளிகள் அமெரிக்காவுக்கு போகிறான், ஐரோப்பாவுக்கு போகிறான், சவுதி அரேபியாவுக்கு போகிறான், ஆனால் உங்கள் ஊரில் உள்ளே விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பட் பிரச்சனை என்னென்னா, அங்கேயெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பணம் அவங்க சம்பாதிக்கிற அளவு, இப்போ அவங்க வந்து நான் இன்னைக்கு எனக்கு என் தம்பி பையன் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கான், அவன்கிட்ட கேட்ட ஒரு டீ எவ்வளவுன்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்னா $8 அப்படின்னா. நம்ம ஊரில் நம்ம $8 8 ரூபா இல்லை, எவ்வளவு? 8 8 64, 8 5 40, 64 5 69, $690 ஒரு டீ. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு சம்பளம் இருக்குது, அதனால அவன் டீ குடிக்கிறான். ஆனால் மிச்சப்படுகிற தொகை இருக்கு இல்லையா, அவன் வந்து இப்போது $1200 இந்தியாவுக்கு அவன் சேவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு $1200 அப்படின்னு வந்துருச்சுன்னா $1,00,000 உங்களுக்கு மிச்சமாயிடும். அப்போ இந்தியாவுக்கு வரும்போது அவனுக்கு சேவிங்ஸ் இருக்கு. எனவே அதில் இருக்க அட்வான்டேஜ் எதுவும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் உள்ளூரில் தான் இருக்கீங்க, உங்கள் பண மதிப்பு அப்படியே தான் இருக்கும். அப்போ உள்ளூர் தொழிலாளி இவன் அங்கே போகும்போது அந்த சம்பளத்தில் பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை, யார்? ஐரோப்பிய தொழிலாளிக்கும் இந்திய தொழிலாளிக்கும். ஆனால் இங்கே என்ன, நீங்கள் யூரோப்லேயும் சரி அமெரிக்காலையும் சரி அந்த தொழிலாளிகள்கிட்ட கேட்டு பாருங்கள். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் பாட்டில் மூட்டையை கட்டி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனால் உங்கள் ஊரில் அப்படி போக முடியுமா? வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போடான்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் பார்க்குற போது அன்ஆர்கனைஸ்டில் இருக்க தொழிலாளிக்கு பிஎஃப்பும் இஎஸ்ஐயும் நீங்கள் போர்ட்டபிலிட்டி நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் அஸ்ஸாமில் இருக்க தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்தவர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய குன்னூருக்கு வந்துட்டாருனாலும் அவருக்கு பிஎஃப் இஎஸ்ஐ இருக்குங்கிறது கரெக்டு. பட் இங்கே அவருக்கு என்ன சம்பளம் கிடைக்குங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. அதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு வேலை மறுக்கப்படுவாருங்கிற பிரச்சனை இருக்குல்ல. அப்போ நீங்கள் குறைந்தபட்ச கூலியை உத்தரவாதப்படுத்துவதற்கான ஏற்பாடு இல்லாத போது இது பெரிய பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு கொடூரமான முறை இருக்கு. இப்போ நான் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தேன். வருங்கால வைப்பு நிதியில் என்கிட்ட 12% பிடிப்பான், நிர்வாகம் 12% கொடுக்கும். ஆனால் இப்போ பெரும்பாலான இந்த தொழில்களில் என்ன நடக்குதுன்னா, இந்த 24%ஐயும் என்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம். 100 ரூபாய் எனக்கு சம்பளம் வருதுன்னா 24 ரூபாயை பிடிச்சி அதில் 12 ரூபாயை யார் பேரில் கட்டுவான்? தொழிலாளி கட்டினதாக வச்சுருவான். இன்னொரு 12 ரூபாயை என்ன பண்ணுவான்? அந்த எம்ப்ளாயர் கட்டினதாக வச்சுருவான். ஸோ 24 ரூபாய் என்கிட்ட பிடிச்சி எம்ப்ளாயி கட்டினதாக மாற்றுறான். அதை தடுக்கிறதுக்கான எந்த ஏற்பாடுகளும் இல்லை. எனவே இது எல்லாமே என்னென்னா, அவங்க சொல்கிறது மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஆக்சுவலாக ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கியமான வேலை என்னென்னா ஈஸ் ஆஃப் லிவிங். ஈஸ் ஆஃப் லிவிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து வாழ்வதற்கு உங்களை வந்து எளிய ஒரு லகுவாக மாற்றுவது, வாழ்க்கையே லகுவாக மாற்றுவதற்கு பதிலாக பிஸ்னஸில் எப்படி நடத்துறதுக்கு லகுவாக மாற்றுறதுன்றான். ஆனால் இந்த பிரச்சனையில் என்ன ஆகும்னா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் நல்லா இருக்கும், அதே சமயத்தில் ஈஸ் ஆஃப் லிவிங்கிறது இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு முறையாக 24 மணி நேரம் இந்த வேலையிலே இருக்கவனாக மாற்றப்படும். நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் கூட இடையில கேட்டீங்க, தொழிலாளி சம்மதம் பெற்று வார விடுமுறையை கொடுக்காம இருக்கலாம்னு சொல்றீங்கல்ல. சரி, தொழிலாளி சம்மதம் பெற்று என்னது கொத்தடிமையாக வச்சுக்கலாமா? இப்போ ஏற்கனவே நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு பொறுத்தளவில் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு, நிலையாணை விதிகள்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் என்னவா இருக்க முடியாதுன்னா, மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டரில் இருக்கக்கூடிய உரிமைகளுக்கு கீழே நீங்கள் ஒன்றும் போட முடியாது. போட்டால் அது செல்லுபடி ஆகாது சட்டப்படி. நான் ஒரு வேலை கொடுக்குறேன், நீங்கள் என்கிட்ட டிஸ்ட்ரெஸில் வாரீங்க, ஒரு கொடூர துயரத்திலேருந்து வாரீங்க. சரி, நான் உங்கள்கிட்ட கொத்தடிமையாக வேலை பார்க்குறேன்னு சொன்னால் அதை நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை வச்சுருக்கோம். நீங்கள் 2 பேரும் ஒத்துக்கொண்டால் கூட அது செல்லாது. இப்போ யாராவது 2 பேர் சேர்ந்து நான் உன்னை கொலை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஒப்பந்தம் போட முடியுமா? அல்லது நான் உன்னை அடிமையாக வைத்துக் கொள்கிறேன்னு ஒப்பந்தம் போட முடியுமா?
நீ நீ தீண்டத்தகாதவராக என்னை நடத்துவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் ஒப்பந்தம் போட முடியுமா? ஏன்னா இதெல்லாம் அடிப்படையான நோக்கங்களுக்கு எதிரானது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, தொழிலாளி ஒத்துக்கொண்டால். அது என்ன தொழிலாளி ஒத்துக்கொண்டால்? இப்போ தொழிலாளி ஒத்துக்கொண்டால் கூட அதை செய்ய முடியாது. இன்னொன்னு விடயம் இதுல என்னன்னா, பெண்களுடைய சம்மதத்தோட இரவு பணிகள் வந்து அவங்க செய்யலாம், எந்த பணியா இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏத்துக்க முடியுதா சார்? இல்லை, அதில் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். பட் அவங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், பெண்களை பொறுத்தளவில் எந்த பணிகளில் ஈடுபடலாம் என்பதற்கு ஒரு சீரியஸான ஸ்டடி தேவை. ஆண் மாதிரி இல்லை பெண். நான் வந்து வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்தால், வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்திருக்கேன், ஒரு டீ போடு, ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வா, என் துணியை துவைச்சி போடுன்ட்டு நான் பாட்டில் உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் பெண்கள் அப்படி இருக்காங்களா? அட்லீஸ்ட் அதெல்லாம் இல்லைன்னா கூட குழந்தை பராமரிப்பு வேண்டாமா? குழந்தை பராமரிப்பில் நீங்கள் மற்றதெல்லாம் ஈக்குவலாக பார்த்து போடணும்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபீடிங் யார் பண்ணுவா? அம்மா தானே பண்ண முடியும். அப்போ அந்த வேலையை யார் பார்ப்பா? ரெண்டாவது, நீங்கள் சம்மதம் பெற்றுன்னு சொல்லும்போது அதில் பெண்களுக்கே இருக்கக்கூடிய பிரத்யேகமான பிரச்சனைகள் சிலது இருக்கு. இப்போ நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் அவங்களால எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ சில இடங்களில் பீரியட்ஸுக்காக விடுமுறையை கொடுக்குறாங்க. அது ஏன் வருது? இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம், எனவே இல்லைன்னு நீங்கள் நிராகரிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். அதாவது ஒன்று, நம்ம ஃபெர்டிலிட்டி ரேட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிட்டு இருக்கு. அது பெண்கள் மட்டும் காரணம் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்கள் தொகை சமமாக இருக்கிறது. அதாவது இந்த வருஷம் இப்போ 8 கோடியே 40 லட்சம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷமும் 8 கோடியே 40 லட்சம் இருக்கணும்னா ஒரு பெண் சராசரியாக அவள் வாழ்நாளில் 2.1 குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். ஏன்னா ஆணை வச்சு நம்ம கணக்கு போட முடியாதுல்ல, அப்போ பெண்ணை வச்சு தான் கணக்கு போடுறோம். ஒரு பெண் 2.1. ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? 1.4 ஃபெர்டிலிட்டி ரேட். அதாவது 3ல் 2 பகுதி தான் இருக்குது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இது ஒரு சிக்கலான பிரச்சனையை உருவாக்குது. அதாவது வயது வந்தோர் மிக அதிகமாக இருப்பதும், ஏன்னா நம்மளுடைய வாழ்நாட்காலம் அதிகரிக்குது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகரிக்குது. ஆனால் அதே சமயத்தில் குழந்தைகள் இருக்குல்ல. நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறதுல 20% இணையர்களுக்கு குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி சென்டர் வருது. இன்னொன்று சொல்கிறாங்களே, டிங்கு, டபுள் இன்கம், நோ சில்ட்ரன், அந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு சிரமத்தை உருவாக்கும். அப்போ நீங்கள் என்னன்னா, பெண்களை பற்றி யோசிக்கிற போது நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணணும். இப்போ சாரி, அதாவது ஒன்று, மனநலம் சார்ந்து நீங்கள் அவங்களோட பேசணும். நம்பர் 2, இப்போது ஆக்குபேஷனல் சேஃப்டி எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்களோட பேசணும். ஃபெர்டிலிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட பேசணும். இப்போ சில இடங்களில் ஃபெர்டிலிட்டி பாதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் இவங்க அது இல்லாமல் நீங்கள் ஹசார்டஸ் ஏரியா எல்லாம் இப்போது பெண்களும் போகலாம், சுதந்திரம் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது விடுதலைக்கான அழைப்பு கிடையாது, அடிமைத்தனத்துக்கான அழைப்பு. எனவே நான் இப்போவும் அதை முற்றிலுமாக நிராகரிக்கலாம். இப்போ நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் நைட்டில் பெண்கள் போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்க்க முடியுது. ஆனால் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில், எந்தெந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இவங்க போகணும், எங்கே போகக்கூடாது, அல்லது வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அதில் வந்து நீங்கள் வந்து என்ன, இப்போ லெட்டு பயன்படுத்துகிற இடத்துல பெண்கள் வேலை பார்க்குறது அது உடல் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஸ்டடி இருக்கான்னு கேட்குறாங்க. நீங்கள் நிறைய பேர் இதை ஸ்டடி பண்ணிட்டு தானே மாற்றணும். எனக்கு என்னான்னு நீங்கள் அப்போ அதை ஸ்டடி பண்ணும்போது நீங்கள் பெண்களுக்கான உரிமைகளை பற்றி பேசுகிறவர்கள் அவங்க கூட இருக்கணும். ஆக்குபேஷனல் சேஃப்டியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க இருக்கணும். ஒரு சைக்காலஜி சார்ந்த விஷயங்களில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க இருக்கணும். ஒரு குடும்ப நலன் சார்ந்து பேசுகிறவங்களில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க இருக்கணும். இவ்வளவு பேரையும் வச்சு தான் டிசைட் பண்ண முடியுமே தவிர, நீங்கள் இதை யாரை வச்சு டிசைட் பண்ண முடியாது. நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோம், பெண்கள் வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து பெண்களை அடிப்படையில் மிக மோசமான சூழலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம்.
சில இடங்களில் பெண்கள் இப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச பெண் தொழிற்சங்க தலைவர் ஒருத்தர் பேரை சொல்லுங்கள். உங்களுக்கும் நினைவில் வர மாட்டாங்க, எனக்கும் நினைவில் வர மாட்டாங்க. அட்லீஸ்ட் லோக்கல் லெவலில் இருப்பாங்க. இப்போ போன தலைமுறையில் பார்த்தீங்கன்னா மைதிலி சிவராமன் தொழிற்சங்க தலைவராக இருந்தாங்க. இப்படி சில பேரை சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது. நான் இன்க்ளூடிங் சிஐடியூலேயே சொல்கிறேன். சிஐடியூவில் பெண் தலைவர்கள்னு அப்படி 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 பளிச்சின முகம் தெரிகிறது மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்போ அவன் என்ன பார்க்குறான்? இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் பெண்களுக்கு இட ஒதுக்கீடு வேணும் அப்படின்லாம் பேசுகிறோம். ஆனால் இப்போ நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் இடஒதுக்கீடுன்னெலாம் கேட்கல. ஆனால் 50% மேலே பெண்கள் வராங்க. ஏன் வராங்க? இந்த உழைப்பு சுரண்டலை அவனால் அதிகமாக பண்ண முடியுதுன்னு அவன் நினைக்கிறான். இது இப்படியே இருக்காது. பெண்களும் அவங்க ஒன்றும் இழைச்சவங்க இல்லை. ஆனால் என்னென்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேரியஸ் இஷ்யூஸில் இருந்து அவங்க இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ நீங்கள் இது செய்யணுமா வேண்டாமா என்பதை தொழிற்சங்கங்கள், அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பல்துறை வல்லுநர்களோடு ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு முடிவுக்கு வரலாமே தவிர நாங்கள் விடுதலை கொடுத்து விட்டோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது சரியான நடைமுறை என்று எனக்கு தெரியல. பட் அந்த எக்ஸ்பர்ட்டு தான் சொல்ல முடியும். அசப்னம் பெண்கள் எல்லா இடத்துலையும் போகிறதுக்கு தகுதியானவர்கள். விண்வெளிக்கு போகலாம், கடலுக்கடியில் போகலாம், எல்லா வேலைகளையும் அவங்க இருக்காங்க. பட் ஒரே கேள்வி இதுதான், அது சமூகத்துக்கே பாதுகாப்பானதா? குழந்தை, நீங்கள் ஆண்களும் பெண்களும் ஒரே நேரத்தில் வேலை பார்த்தாலும் குழந்தையை சுமப்பது என்பது யார்? நீங்கள் 10 வருஷம் நீங்கள் மெட்டர்னிட்டி லீவு எப்போ கொடுக்க போகிறீங்கன்னு இருக்கு. ஒரு குழந்தை கருவில் உருவாகிற போது இது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியில் அது எக்ஸ்போஷர் தானே. அம்மா எக்ஸ்போஷர்னா பிள்ளைக்கும் எக்ஸ்போஷர் தான். அப்போ அது பாதிப்பை ஏற்படுத்துமா? பாலூட்டும் தாய்மார்களுக்கு என்ன விதமான வாய்ப்பை, அதாவது பாதிப்பை அது ஏற்படுத்தும்? இதெல்லாம் பார்க்காம நான் உனக்கு ஃப்ரீடம் தர்றேன் நீ போ அப்படின்னு சொன்னால், விரும்பினால் என்று சொல்வது கட்டாயப்படுத்துவதில் போய் முடியும், தவிர்க்கவே முடியாமல் முடியும். எனவே தான் சொல்கிறோம் ஸ்டடி பண்ணிட்டு பண்ணணும். சரி, இப்போ இந்த தொழிலாளருக்கு எடுத்துகிட்டு வந்த இந்த சட்டங்கள்லாம் தொழிலாளர் நலனுக்கானது இல்லை, முதலாளி நலனுக்கானது தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? முழுக்க முழுக்க அதுதான். எல்லா கவர்மெண்ட்டும் இதை தான் பண்ணுறாங்க. இல்லைன்னா எதுக்காக நீங்கள் நீங்களே 10 லட்சம் பேரை நிரப்ப மாட்டீங்க இங்கே உங்கள் ஒன்றிய அரசு துறைகளில்? நீங்களே பொதுத்துறை நிறுவனங்களில் 13 லட்சமாக இருந்ததை 4 லட்சம் குறைச்சி 13 4 குறைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய பொருள் என்னது? ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 2/3 குறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். 2/3 தான் இருக்காங்க, 1/3 குறைச்சிட்டாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கே அந்த பாதுகாப்பை கொடுக்காத நீங்கள், ஏன்னா கவர்மெண்ட் ஒரு மாடல் எம்ப்ளாயராக இருக்கணும். மாடல் எம்ப்ளாயராக நீங்களே இப்படி பண்ணும்போது இப்போ என்னென்னா பிரின்சிபல் எம்ப்ளாயருங்கிறதுக்கான இதையே மாற்றிருக்காங்க. இப்போ உதாரணமாக நான் தூத்துக்குடி அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்துக்கு தலைவராக அப்போ 4 அனல்மின் நிலையத்திலையும் இருக்கவங்களை நிரந்தரப்படுத்தணும்னு ஒரு கேஸ் போட்டோம். நிர்வாகம் நிரந்தரப்படுத்த முடியாதுன்னு சொல்லிச்சு. சம வேலைக்கு சம ஊதியம்னு கேஸ் போட்டோம். சம வேலைக்கு சம ஊதியம்னு சொல்லிட்டாங்க. அப்போ சம ஊதியத்தை அவங்க கொடுத்தாங்க. ஆனால் யார் கொடுத்தா? எலக்ட்ரிசிட்டி போர்டு கான்ட்ராக்டருக்கு கொடுக்கும். ஆனால் கான்ட்ராக்டர் பே பண்ண மாட்டேங்கிறார். இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்? அவன் முடியாதுன்றான், லோக்கலில் இவங்களால சண்டை போட முடியலை. எனவே நாங்கள் என்ன சொன்னோம்னா, ஓகே 84 ரூபா 50 பைசாவுக்கு பதிலாக நீ 30 ரூபா தான் கொடுக்குறான், பார்த்துக்குங்க. நீங்கள் அதில் பாதிக்கும் கம்மியாக தான் கொடுத்தோம். நீ 30 ரூபா கொடுக்கறதுனால 30 ரூபாய்க்கு நாங்கள் கையெழுத்து போடுறோம், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. பிறகு அதை கொண்டு கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, இப்போ கான்ட்ராக்டர் கொடுக்கல, எனவே அவங்ககிட்ட எல்லாம் வாங்கன்னு சொல்லிச்சு. நாங்கள் ஒரு பெட்டிஷன் போட்டோம், கான்ட்ராக்டர்கிட்ட ஈபி வாங்கிக்கிட்டோம். ஆனால் தொழிலாளிக்கு ஈபி தான் கொடுக்கணும். நீங்கள் 5,30,00,000 ரூபா அப்போ கொடுத்தாங்க. 98வது வருஷம் அந்த தீர்ப்பே 16/4/98 தான் அந்த தீர்ப்பு வந்தது. பட் பிரச்சனை என்னென்னா, இப்போ அந்த பிரின்சிபல் எம்ப்ளாயர் என்பதை பல விஷயங்களில் ஃப்ளெக்சிபிளாக மாற்றிட்டாங்க. கான்ட்ராக்டர் கொடுக்க மாட்டான், மிரட்டுவான்.
நீங்கள் கவர்மெண்ட்னா அதுக்கு வந்து மாடல் எம்ப்ளாயருங்கிற முறையில் நீங்கள் பண்ண முடியும், அதை பண்ண முடியாது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் தொழிலாளியினுடைய பாதுகாப்பானது இல்லை. இது முழுக்க முழுக்க தொழிலாளிகளை நிர்வாகம், பெரு நிறுவனங்கள் அவங்களுடைய, இப்போ நீங்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் தொழிற்சங்கம் வேணும் எப்படி ஆரம்பித்தாங்க தெரியுமா? நீ தொழிலாளியே கிடையாது, யூ ஆர் ஆல்சோ பார்ட்னர், நீங்கள் அதனுடைய ஒரு பங்காளி அப்படின்னு தான் சொன்னான். ஆனால் இப்போது சமீபத்தில் எத்தனை 1000 பேரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது கேள்வி கேட்க முடியுதா? எனவே உரிமைகள் என்பது எவனும் கொடுக்கறதே இல்லை. உலகத்தில் யாரும் உரிமைகள் எடுக்கப்பட்டு தான் இருந்திருக்கே தவிர உரிமைகளை எவனும் கொடுக்கறதே கிடையாது. எனவே இப்போ இருக்கிற உரிமைகளை நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு சட்டத்தில் இடம் இருக்குன்னு நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம். இப்போ நான் டிஸ்மிஸ் ஆனேன், நான் திரும்ப ரீஇன்ஸ்டேட்மெண்ட்னு ஆர்டர் வாங்கினேன். பட் நான் வேலைக்கு போகல, ஒரு சமரசம் நடந்தது. சரி, நானும் கட்சியில் ஹோல் டைமராக வந்துட்டேன், சரின்ட்டு வந்தாச்சு. இப்போது அந்த மாதிரியான ஏற்பாடுகள் எதுவுமே இல்லை. இப்போ சமீபத்தில் வந்த மேஜரான தீர்ப்புகள் ஏதாவது எம்ப்ளாயிக்கு ஆதரவாக வந்திருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ நீதிமன்றத்தை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறாங்க. இந்த லேபர் ஆஃபீஸர், லேபர் கமிஷனர், ரீஜனல் லேபர் கமிஷனர் இவங்களுடைய மைண்ட் செட்டை அதுக்கு ஆதரவாக மாற்றுறாங்க. அதனால தானே சாம்சங் பதியக்கூடாதுன்னு சொல்கிறான். பதிய வேண்டியது இவன் தானே, இவன் ஏன் பதிய மாட்டேன்றான்? இவனுக்கு ஏற்கனவே ஒன்று பதிஞ்சாயினா புதிய தொழில்கள் வராது. இதையும் சொல்வாய், தொழிலாளி சண்டை போட்டால் வராது. நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, லாபம் கொளித்து கொண்டே இருக்கும் என்றால் டெய்லி வெட்டுக்குத்து நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த தொழில் நடக்கும். நட்டம் வரும் என்றால் நீங்கள் எம்ப்ளாயர் காலில் பிடிச்சி கெஞ்சினாலும் அவன் அடுத்த நிமிஷம் உதறிட்டு போயிடுவான். அதை எது தீர்மானிக்கும்னா தொழில் அமைதி என்பதல்ல, லாபம் தான் தீர்மானிக்கும். எனவே அவன் ஒன்றும் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வரல, லாபம் பார்க்குறதுக்காக வரான். அப்படி தான் இருக்கும். எனவே இவங்க சொல்றது நீங்க இப்படி பண்ணா நிறைய வரும். ஆனா இந்த தொழிலாளர் சட்டம் வந்து அமலுக்கு வந்தது நவம்பர் 21ஆம் தேதி அமலுக்கு வந்தது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பெருசா எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி தெரியல. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சிகள், இவங்க தான் வந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம், டிசம்பர் மாதம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுகவும் பெருசா வந்து இதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி தெரியலையே. இல்ல திமுக அவங்க சில விஷயங்கள, அதாவது கரஸ்பாண்டன்ஸில் சொன்னதாக ஹிந்து பத்திரிகை ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய நலவாரியங்களை என்ன செய்கிறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இப்போ கேரளாவில் தொழில்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார், தொழிலாளர் துறை அமைச்சர், we won't implement this course அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஸோ ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு விதமாக பார்க்கும். இப்போ 8ஆம் தேதி அன்னைக்கு சிபிஐ எங்களுக்கு தேவையானதை மட்டும் நாங்க இந்த சட்டத்தை எடுத்துப்போம், மீதிலாம் நாங்க வந்து அப்படி பண்ண முடியாது. ஆக்சுவலா கேரளா கூட கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கும், ஏன்னா இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஆனா பினராயி விஜயன் அவர்கள் இதை தான் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, அதாவது பொதுப்பட்டியல்ல இருக்கு. இந்த பொதுப்பட்டியல்ல நம்ம அரசமைப்பு சட்டம் ஏற்கனவே இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு உகந்த முறையில் சிலவற்றை பகுத்து வச்சிருக்கு. இப்போ உதாரணமா இது ஆரம்ப கல்வி யார் கையில் இருக்கும்? ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கும். மருத்துவம் கொடுப்பது ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கும். ஆனால் இந்த தொழிலாளர் துறை மட்டும் அவங்க பொதுப்பட்டியலில் வச்சுருக்காங்க. எனவே இதை அமல்படுத்தணும்னு அவங்க நிர்பந்திப்பாங்க. அது தொழிலாளிகளுடைய ஒரு அரசாங்கத்தை வச்செல்லாம் அதை பாதுகாக்க முடியாது. தொழிலாளர்கள் அல்டிமேட்டாக அதை நினைச்சா தான் அதை பாதுகாக்க முடியும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.